சீமானுக்கு வாக்களிப்பது நோட்டாவுக்கு வாக்களிப்பது போன்றது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடியை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சந்தர்ப்பவாத அரசியல் கட்சியான அமமுகவை நிராகரிக்க வேண்டும் என்றார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு உலகமே பகைதான் என்றும் 180 தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்களுக்கு அடையாளமே கிடையாது என்றும் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி அந்த வேட்பாளருக்கு போடுவது என்பது நோட்டாக்கு போடுற மாதிரி தான். நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார்கள், அது வீணான ஓட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் வாக்கு சேகரித்த அமைச்சர் நாசருக்கு திமுக நிர்வாகிகள் ஆளுயர வேல் வழங்கி உற்சாக வரவேற்பளித்தனர். பாதிரிவேடு பகுதியில் கூட்டணி கட்சியினருடன் ஆவடி நாசர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மேளதாளங்கள் முழங்க வேல் வழங்கியும் மலர் தூவியும் வரவேற்பளித்தனர். இரட்டை இலை சின்னத்தில் டப் என அழுத்தினால் பட்டென எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து விடுவேன் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலகலப்பாக பேசி வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதிக்குட்பட்ட வடக்கு இலந்தைக்குளம், கம்மாப்பட்டி பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் கடன் இருப்பதாக கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு 11 அடி உயரத்தில் 350 கிலோ கொண்ட பூமாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ஒரத்தநாடு தொகுதி நெடுவாக்கோட்டை பகுதியில் நாட்டிய குதிரை ஆட கிராமிய இசைக்கருவியான கொம்பு ஊதி வரவேற்று சுமார் 11 அடி உயரத்தில் 350 கிலோ கொண்ட பூமாலையை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் வைத்தியலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜெயலலிதாவின் விசுவாசி என கூறி பதவி சுகத்தை அனுபவித்த ஓ. பன்னீர்செல்வம் நம்புவர்களின் காலை வாரி விடுபவர் என்று தமாமுக தலைவர் ஜான் பாண்டியன் விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்காக வாக்கு சேகரித்த அவர் திமுக கூட்டணி கட்சிகளை சாடினார். சொல்ல வேண்டியதில்லை, புறப்பார்வை பார்த்து தலை நிமிடாமலே மக்களை கால வாருகின்றவர்தான் அவர் என்பதை எண்ணி பாருங்கள். தற்போதுள்ள 543 உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலேயே 33% இடஒதுக்கீட்டை மகளிருக்கு அமல்படுத்தினால் முழு மனதோடு வரவேற்போம் என்று நமாஸ்கனி எம்பி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி மசோதாவை ஆதரிக்கத்தான் செய்வார் என விமர்சித்துள்ளார். அவர் எடப்பாடி தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தானே இருக்கிறார். அவர் ஆதரவு தெரிவித்தானே ஆகணும். பாரதிய ஜனதாவுக்கே தெரியும் இது இந்த மசோதா வெற்றி பெறாது என்று.